குழி பணியாரம் செய்ய எத்தனை குழி தோண்டணும்னு ஒரு வீடியோ பார்த்ததும் எனக்கும் பணியாரம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அடுத்த நாளே பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, உளுந்தப்பருப்பு எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை கொஞ்சம் மாவை எடுத்து அதில் போட்டு கலந்தாச்சு. அப்புறம் பணியார சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பணியாரமும் ஊற்றி அதை மெல்லமாக அப்படியே ஒரு திருப்பு திருப்பி வெந்ததும் எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. வெறும் கார பணியாரம் மட்டும் சுட்டா போதுமா? இனிப்பு இல்லைன்னா நம்ம ஆட்களுக்கு கோபம் வந்துருமே. ஸோ மீதி இருக்க மாவில் வெள்ளைப்பாகு, சுக்கு பொடி கலந்து அதையும் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளவுதாங்க. இனிப்பு காரம்னு 2 வகையான பணியாரம் ரெடி. சாப்பிட்டு பார்த்தா ஆஹா, என்ன சாஃப்ட்டு, என்ன டேஸ்ட்டு. உங்களுக்கும் பணியாரம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.